ஓகே ஓகே. லைவ் போயிட்டு அமைச்சர்கள் பதவியேற்பு விழா தொடங்க உள்ள நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்களும் வர தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் மாளிகையை சுற்றி பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். இப்போ அங்க வரவங்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எவ்வளவு பலப்படுத்தப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஹர்ஷனி. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்த உத்தரவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருந்தார். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் புதிதாக அறிவிக்கப்படக்கூடிய நபர்கள் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கின்றனர். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழா தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக காவல்துறையினர் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரதான நுழைவாயில் வழியாக அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்களுடைய வாகனங்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சரும் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகைக்கு வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினர் இதற்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த நுழைவாயிலுக்கு முன்பாக திமுக தொண்டர்களும் அதிக அளவு தற்பொழுது காத்து கொண்டு இருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக தான் துணை முதலமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சற்று முன்பாகத்தான் தற்பொழுது கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வருகை புரிந்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது காவல்துறையினர் அதிக அளவு இங்கே பாதுகாப்புக்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்களுடைய வாகனங்களை மட்டும் தற்பொழுது உள்ளே அனுமதி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நுழைவாயிலுக்கு விஐபி பாஸ் இருந்தால் மட்டுமே அந்த உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை புரிய இருக்கிறார். தொண்டர்கள் அதிக அளவு இங்கே குவிந்திருக்கிறார்கள். காவல்துறையினும் அதிக அளவு பாதுகாப்புக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் வருகைக்கு பிறகு தற்பொழுது இந்த விழா என்பது நடைபெற இருக்கிறது. அமைச்சரவையில் 3 நபர்கள் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், கே ராமச்சந்திரன் அவர்களை நீக்கியதற்கு புதிதாக 4 நபர்கள் இன்று அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கின்றனர். செந்தில் பாலாஜி, நாவடி நாசர், அதே போல கோவிச்செழியன், ஆர் ராசேந்திரன் ஆகியோர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கின்றனர். துணை முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே தமிழக அரசுடைய துணை முதலமைச்சர் முடிவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த விழாவில் முதலமைச்சருடைய இருக்கைக்கு அருகே துணை முதலமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அமர்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று கோப்புகள் எதுவும் கையெழுத்து போட முடியாது. நாளை தலைமை செயலகத்தில் அவர் இந்த துணை முதலமைச்சர் சார்ந்து இருக்கக்கூடிய கோப்புகளில் அவர் கையெழுத்திடலாம் என்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக முதலமைச்சர் வருகைக்காக இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை புரிய இருக்கிறார். அவர் வந்தது பிறகாக இந்த விழா என்பது தொடங்க இருக்கிறது. ஹர்ஷினி.